அப்புறம் இன்னொரு விஷயம், அது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ தன்யாவே மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் வேலைக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல. மா என்னம்மா? போக கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா எங்களுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க வீட்டு மாப்பிள்ளை வேலைக்கெல்லாம் போறதுல எங்களுக்கு உடன்பாடே இல்ல. மா அது அவன் கரியர்மா. அட, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னம்மா கெரியர்லாம்? குடும்பம் குழந்தைங்கன்னு அதை பாத்துக்கிறது தானே முக்கியம். நான் பாத்துக்கிறேன் சமந்தி. எனக்கு புரியுது நீங்க சொல்றது. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் சொன்னா எங்க இவங்களுக்கு புரியுது? ஆனா ஆன்ட்டி, நானும் ஒரு மாசத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறேன். எக்ஸ்ட்ராவா வருமானம் வந்தா நம்ம ஃபேமிலிக்கு தானே நல்லது. டேய் பேச முடியல. இல்ல சொல்லட்டும். பசங்கன்னா கிச்சன்லயே இருக்கணுங்கிறதெல்லாம் எங்க நோக்கம் இல்ல. இப்பெல்லாம் எத்தனையோ பசங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, சாதிக்கிறாங்க. ஆனா ஊர்வாய நம்ம கட்டுப்படுத்த முடியாதுல்ல விஜய். இப்ப என் புருஷனே எடுத்துக்கோங்க. வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாரு. கவர்மெண்ட் ஜாப் வேற. அப்புறம் கல்யாணம் குழந்தைன்னு ஆனதுக்கு அப்புறம் சமாளிக்க முடியல, விட்டுட்டாரு. இல்ல ஆன்ட்டி, அதுக்கு இல்ல. சுமாரு நான் பேசிக்கிறேன் சமந்தி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, விஜய்க்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போகட்டும். பட் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வேண்டாமே.